பாண்டியராஜன் சார் கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அடுத்த முறை அவங்க 2 பேர் விட்டுடலாம். அடுத்த முறை நீங்க பெண்கள் மனைவி அப்படின்னு ஏதாவது தலைப்பு இருந்தா தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்து பேசுங்க. ஏன்னா இங்க பேசின எல்லாருமே ஆண் பாவம் அப்படின்ற படத்தை சுட்டி காட்டினாங்க. ஏன் நீங்கள் மனைவி பெண்கள் என்று அவர்கள் அணியில் பேச வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஆண் பாவம் படத்துல சார் நடிகை ரேவதி கிணத்துல விழுந்துருவாங்க. டாக்டர்கிட்ட பூர்ண விஸ்வநாதன் கூட்டிட்டு வருவார். டாக்டர் செக் பண்ணிட்டு ஒண்ணும் இல்ல பயப்பட வேணாம் அந்த மாதிரி பேசுவார் இல்லையா. அப்படி டாக்டராக நடித்தவர் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி. அந்த டாக்டர் கூட படிச்ச ஜான் என்கிற நண்பர் பாண்டியராஜன் சார்ட்ட கேட்டிருக்காரு, சார் அந்த பையன் பேச மாட்டானே சார், இவர் என்ன பதில் தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, பிறந்ததுல இருந்து அந்த பையன் பேசல, வாழ்க்கை முழுக்க அவன் பேச மாட்டான், அவங்க அம்மா அப்பாக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், அதனாலதான் என் படத்துல அவனுக்கு டப்பிங் கொடுத்து பேச வச்சேன், அதை பார்த்து அவங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்களே என்று சொன்ன பாண்டியராஜன் சார், அடுத்த முறை இந்த அணிப்பக்கம் நீங்கள் வர வேண்டும். ஏன் தெரியுமா, இப்போதுதான் பெண்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் 2 பேர் வேண்டுமானால் பெண்களின் குரல் வளையை நெறித்து பேச விடாமல் செய்யலாமே தவிர, பேச முடியாத ஒருவருக்கு டப்பிங் கொடுத்து பேச வைத்த நீங்கள் பெண்கள் தங்களுடைய வலியை பெருமையை பேச வருகிற போது அவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம். இப்பவும் உன்னை கெட்டு போல கையோட சேர தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் உட்கார.